கனெக்டிவிட்டின்றது வந்து நம்ம பொன்மார்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சென்னையோட சென்ட்ரலில் இருக்கிறதுனால ஓஎம்ஆர், கிளாம்பாக்கம், மேடவாக்கம், ஒட்டியம்பாக்கம் அப்படின்ற இந்த மேஜரான நம்ம கனெக்டிவிட்டியை நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரீச் பண்ணிக்க முடியும். ஆல் ஃபேஸிங் அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டு எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிள் இருக்குது. நம்ம சைட்டை சுற்றி பார்த்திங்கனாலுமே ஃபுல்லாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாமே வீடுகள் கட்டி ஆல்ரெடி எல்லாருமே இங்கே வசிச்சுட்டு தான் இருக்காங்க. மெட்ரோ பொறுத்த வரைக்கும் மேடவாக்கம் அண்ட் நாவலூர் வேகமாக அதனோட பணிகள் வந்து நடந்துட்டுருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் மெட்ரோ வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு அப்படின்னும் போது இந்த இடங்களோட எல்லாத்தோட ப்ரைஸுமே டபுளாக பெரிய சான்ஸ் இருக்குது. நாவலூர் சிப்காட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா நாவலூர் சிப்காட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹாய், என் பேர் அருள்மொழி. நம்ம கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் ட்ரீம் டெவலப்பர்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பொன்மார் ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு சைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சைட்டு நேம் பார்த்திங்கன்னா JK அவென்யூ. நம்ம சைட்டுக்கு எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா மேடவாக்கம்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் பொன்மார் ஜங்ஷன் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. அந்த பொன்மார் ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. அதே நீங்கள் மாம்பாக்கம் ரோட்லேருந்து வரீங்கனாலும் ஒரு 3.5 கிலோமீட்டரில் நம்மளோட சைட்டுக்கு வந்துடலாம். இல்லை நீங்கள் ஒட்டியம்பாக்கம்லேருந்து வரீங்க அப்படின்னாலுமே ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து OMR கனெக்ஷன்லேருந்து நாவலூர் வழியாக வரீங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு 4.5 கிலோமீட்டரில் நம்மளோட சைட்டை ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா பொன்மார்லேருந்து ஒட்டியம்பாக்கம் போகிற அந்த கனெக்ஷன் ரோட்டில் ஆன் ரோட்லேயே நம்மளோட சைட் இருக்குது. பொன்மாரோட ஒரு சென்டர் பாயிண்டில் தான் நம்மளோட சைட் இருக்குது. நம்ம சைட்டை சுற்றி பார்த்திங்கனாலுமே ஃபுல்லாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாமே வீடுகள் கட்டி ஆல்ரெடி எல்லாருமே இங்கே வசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் நம்மளோட சைட் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கே இடம் வாங்குறீங்க அப்படின்னால அடுத்த நாளே நம்ம வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. நம்ம சைட்டை சுற்றி ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா, VIT எல்லா காலேஜுமே நம்மளுக்கு சைட்டில் இருந்து ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சைட்டோட வாசல்லே பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் ஸ்கூல் இருக்குது. அதுவும் இல்லாமல் கிறிஸ்டுட் ஸ்கூல்ன்றது வந்து நம்ம பொன்மாரை சுற்றி இருக்க எல்லா ஏரியாலுமே ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து நம்ம சைட்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. நம்ம சைட் பார்த்திங்கன்னா DTCP அண்ட் RERA அப்ரூவ்டில் பண்ணியிருக்கோம். ஆல் ஃபேஸிங் அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டு எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1400 வரைக்கும் எல்லா ஸ்கொயர் ஃபீட்லேயுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கார்னர் ஃப்ளாட்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைட்டில் ரோடு பார்த்திங்கன்னா 23 ஃபீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சைட்டு ஃபுல்லாமே பிளான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா EBயுமே நம்ம சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் பின்னாடி பார்த்திங்கனாலுமே தெரியும். அண்ட் வாட்டருமே நம்மளோட லேண்டுக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக நம்மளுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 3,999 பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் உங்ககிட்ட ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 28 lakhsலேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 28 lakhsலேருந்தே நம்ம வந்து பிளாட் அவைல் பண்ணிக்கலாம். 28 lakhsல பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs உங்கள் கையில் இருந்தால் நம்ம புக்கிங் பண்ணிவிட்டு மீதி உள்ள 23 lakhsை நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம். இப்போ லோன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 90% ஆல் பேங்க்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஏன் இங்கே இடம் வாங்கணும் அப்படின்ற கொஷின் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டின்றது வந்து நம்ம பொன்மார்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சென்னையோட சென்ட்ரலில் இருக்கிறதுனால OMR, கிளாம்பாக்கம், மேடவாக்கம், ஒட்டியம்பாக்கம் அப்படின்ற இந்த மேஜரான நம்ம கனெக்டிவிட்டியை நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரீச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாவலூர் சிப்காட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா. ஏன்னா நாவலூர் சிப்காட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. மெட்ரோ பொறுத்த வரைக்கும் மேடவாக்கம் அண்ட் நாவலூர் வேகமாக அதனோட பணிகள் வந்து நடந்துட்டுருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் மெட்ரோ வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு அப்படின்னும் போது இந்த இடங்களோட எல்லாத்தோட ப்ரைஸுமே டபுளாக பெரிய சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிடலாம். இன்றைக்கி இருக்க டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இந்த மெட்ரோ ஒர்க் எல்லாமே முடியும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்தில் 4000ங்கிறதே 6000 ரூபாய்க்கு கண்டிப்பாக போயிருக்கும். அதனால் இதுதான் சரியான நேரம். இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.
இப்போ ஃபேமிலியோட நீங்கள் சைட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம கேப் ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுக்குறோம். நம்ம சைட்டில் பிளாட் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க.